ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணாரு, அப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பயானுக்கு போய்கிட்டு படித்து மதரசாலேருந்து வெளியே வந்து படிச்சுக்கிட்டு இருந்த நேரம். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் ஏற்பாடாகி என்னை கேட்குறாங்க, நீங்கள் அங்கே வரீங்களா அந்த நிகழ்ச்சிக்கு? சொன்னாங்க. ஆமாம் வரேன். நிகழ்ச்சி ஏற்பாடாக எல்லாம் வரும்போது என்ன பண்ணிட்டார், அவருக்கு என்ன தோணுச்சோ, அவர் என்ன யோசிச்சாரோ அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும். அதுக்கு என்ன பண்ணிட்டாரு, வேணாம் அப்படின்ட்டார். ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. போகணும்னு நினைக்கிறது வேற, ஒரு இடத்துக்கு நம்ம போகாமல் இருந்துறது வேற. போட்டுட்டு வாங்கன்னு கமிட் பண்ணிட்டு அப்புறம் வேணான்னு சொன்னோன்னே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. உண்மையிலேயே அந்த நேரத்தில் எல்லாம் ஒரு ஹிதாயத்தை கொடுத்தான். அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த நேரத்தில் மனசு ரொம்ப கவலையாக இருக்கும்போது எனக்கு என்னுடைய உறவினர் என்ன பண்ணார், நான் உம்ரா போகிறேன், வழி அனுப்ப வரீங்களான்னு கேட்டார். ஸோ மனசு கஷ்டமாக இருக்குன்னு அப்படியே அல்லாஹ் நினச்சிக்கிட்டேன், இந்த கஷ்டமாக இருக்குது ஆனால் அல்லாட்ட ஒப்படைச்சிட்டேன். இப்படி பண்ணிட்டாங்களே அப்படியே யோசிச்சுக்கிட்டு அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு அப்படியே போய் அவரை அந்த உம்ராக்கு வழி அனுப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய வேதனையை, மனவழி, இது சின்ன ஒரு அனுபவம். உங்களுக்கு நீங்களாம் நினைக்கலாம், அப்பா எங்களுக்குலாம் கோடிக்கணக்கில் பிரச்சனை இருக்கு, ஒன்று என்னப்பா ஒரு பயான் கூட்டு போகாத ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அனுபவத்தில் வந்ததே சொல்றேன். அப்போ நான் இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு வேதனையில், ஆனால் முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டேன். நான் வந்து கொண்டிருக்கும் போதே ஒரு தொலைபேசியில் அழைத்தார். முதன்முறையாக என் வாழ்க்கையில் நான் வந்து இப்ப இறைவனுடைய அருளால ஆயிரக்கணக்கான ஒரு திரண்ட கூட்டமும் பேசியிருக்கிறோம். 10 பேருக்கு ஒரு திரள்ற மசீதிலையும் பயன் பண்றோம். அதை எப்பவுமே நம்ம பண்றோம், அது வேற. ஆனால் முதலில் அதுவரை ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர் இடங்களில் மட்டுமே நாம் ஜும்மா செய்து கொண்டிருந்த நிலையில் என் மனக்கவலையை, என் மன வலியை, என் வேதனையை படைத்த ரப்புல் ஆலமீனிடம் ஒப்படைத்து விட்டேன். அப்ப அதற்கான களிம்பை உடனடியாக படைத்த ரப்புல் ஆலமீன் பூசினார். ஒரு அழைப்பு வந்தது, நான் இன்னார் பேசுகிறேன். ஒரு தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஆலிம் பேசினார். உங்களது தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உங்க பயான் ஒன்று மொத்தமே ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு யூடியூப்ல, 2 பயான் தான் உங்களுக்கு இருக்குது. அப்ப 2 பயான் தான் உங்களுக்கு இருக்குது, அதுதான் நான் பார்க்குறேன். நீங்க இந்த பர்டிகுலர் மஸ்ஜிதுக்கு இனிமேல் ஜும்மாக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த மஸ்ஜித் வந்து எனக்கு தெரியும், அப்பதான் வாழ்க்கையின் முறை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு ஜும்மா, அது கொஞ்சம் அதிகம் எனக்கு பண்ணும்போது எனக்கு உள்ளத்திற்கு அடைந்த மன ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. கண்கள் கலங்கி விட்டேன். அப்போது யோசித்தேன், நாம் நம்முடைய கவலையை யாரிடம் ஒப்படைக்க வேண்டுமோ அவனிடத்திலே ஒப்படைக்கும் போது, மிகச்சரியாக ஒப்படைக்கும் போது, அல்லாஹுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்றால், இப்படி இருப்பதை இப்படி புரட்டக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விற்குரியது. மேலிருப்பவனை கீழிறக்கும் ஆற்றல் அல்லாஹ்விற்குரியது. கீழிருப்பவனை மேலேற்றும் ஆற்றல் அல்லாஹ்விற்குரியது. நாம் நம்முடைய கவலைகளை, நஷ்டங்களை, குறைகளை யாரிடத்தில் போய் அழ வேண்டுமோ அங்கு அழுவதை விட்டுவிட்டு சமூக வலைதளங்களில் ஒப்பாரி வைக்கிறோம்.